எப்படியோ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நான் நினைச்சிடாதீங்க. அப்ப யார சொல்ற அப்படின்னு கேட்டா தல அஜித் குமார் தான். குட் பேட் அக்லியோட படம் ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் கை நழுவி போயிடக்கூடாதுன்னு இந்த படத்துல முத எடுக்கப்பட்ட காட்சியே ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஆதிக் ரவிச்சந்திரனை நம்ம தலைக்கு நேர்கொண்ட பார்வை படத்துல இருந்தே தெரியும். அந்த காலகட்டத்திலேயே ஆதிக் கிட்ட நம்ம தல அஜித் ஒரு டைம் டிராவல் படம் பண்ணலாம்னு கேட்டிருந்திருக்காரு. இது கூட அப்படிப்பட்ட கதையா இருக்கலாம் எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆதிக் ரவிச்சந்திரனோட அப்பாவும் இந்த படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றாரு. அவர் தான் இவருக்கு கதையில இருக்கிற நிறைய நுணுக்கங்களை கத்து கொடுத்து வளர்த்து விட்டுட்டு இருக்காரு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ட்ரெண்ட் செட் இயக்குனரா இருக்கறனால அடிக்கடி அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காரு. அதனாலே என்னவோ நம்ம தலை இவரை நம்பி படத்துல இறங்கிட்டாரு. இந்த படத்தை நம்ம தலை 3 மாசத்துக்குள்ள முடிக்க சொல்லி ஆதிக் ரவிச்சந்திரன் கேட்டிருக்காரு. இந்த நிலையில அஜித்தோட ஒரு போர்ஷன் ஆஃப் கேரக்டருக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்க. அதாவது ஒரு கெட்டப்கான ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்த கெட்டப்க்கு அஜித் ரெடி ஆயிட்டு இருக்காரு. இந்த படத்துல குட் பேட் அக்லிக்கு ஏத்த மாதிரி 3 கேரக்டர் வேற இருக்குன்னு நம்ம பாத்திருப்போம். அதுல ஒரு கெட்டப்காக 12ல இருந்து 15 கிலோ வர தலை அவரோட உடம்ப குறைச்சிட்டு இருக்காரு. தன்னோட ஸ்லிம்மான லுக்ல ரசிகர்களோட எடுத்த போட்டோ இணையத்துல வெளியாயிருக்குங்க. ரசிகர்களுக்கும் இப்படி அப்டேட் வந்துட்டே இருக்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்க. நீங்க குட் பேட் அக்லி படத்துக்கு வெயிட் பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஜிபியூன்னு டைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அஜித் ஃபேன்ஸ்லாம் உங்க குரூப்ல இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 98% ஆட்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சோ அடுத்தடுத்து வர சினிமா அப்டேட்டை தவறாம தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.